ஹாய்ங்க. இன்னைக்கு என் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேங்க. எப்போவுமே பசங்க எப்படின்னா ட்ரெஸ் எடுக்கணுன்னா வேணும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என் பையன் எப்போ ட்ரெஸ் எடுக்க போனான், எனக்கே ஏற்கனவே நிறைய ட்ரெஸ் இருக்கேம்மா, எனக்கு எதுக்குமா ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதனாலேயே இவனை கடைக்கு நான் கூட்டிகிட்டு போகிறதே இல்லை. கூட்டிகிட்டு போனாலும் எவ்வளோ காஸ்ட்டு கம்மியாக இருக்கோ அதை தான் செலக்ட் பண்ணுவான். முக்கியமாக பில்லை தான் பார்ப்பான், விலையை தான் பார்ப்பான். ஸோ அவனுக்கு தெரியாமல் நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் அவனை கூட்டிகிட்டு போனால் ட்ரெஸ் எடுக்கவே முடியாது. 2 ட்ரெஸ்லாம் எடுக்கணும்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டான். பர்த்டே வருது அதுக்காவது ட்ரெஸ் எடுத்துங்க, இல்லைம்மா ஏற்கனவே நிறைய ட்ரெஸ் இருக்குமா, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவான். ஸோ அவனுக்கு தெரியாமல் இன்றைக்கி ஒரு டிஷர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஒவ்வொரு டிஷர்ட்டாக பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் வந்திருந்தது சின்னதுரை அண்ட் கோக்கு தான் வந்திருக்கேன். ஸோ அங்கேயும் ஆஃபர் நிறைய இருந்துச்சு. சரி ஆஃபரில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு நிறைய ஆஃபர் போயின்னு இருந்தது. சரி என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே கூலிங் கிளாஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கேட்டேன் அவனை, கூலிங் கிளாஸ் வாங்கி கூட அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஐயையோ வேண்டாமா, எதுக்குமா காசை வேஸ்ட் பண்ணுறீங்க, எப்போ பாரு எதுவுமே அதாவது அவனுக்குன்னு சொன்னால் எதுவுமே வாங்கிக்க மாட்டான். சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு தெரியாமல் ஒரு கூலிங் கிளாஸும் ட்ரெஸ்ஸும் தான் இன்றைக்கி நாங்கள் வாங்கினோம். ஸோ நிறைய இருக்குங்க. சின்னதுரை அண்ட் கோ செம்பாக்கத்தில் நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப பெரிய ஷாப்புங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. வந்து பாருங்கள்.